முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த வெற்றி குறித்த கருத்துகளையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்திருக்கிறார். மக்களோடு இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகிர்ந்திருக்கிறார். 2019 முதல் இந்தியா கூட்டணியின் வெற்றி தொடர்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டியில் சாதனை வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கும் உழைத்த அனைவருக்கும் நன்றி என்றும் இந்த வெற்றியினை மக்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். மக்களோடு நாங்கள் இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் உறுதிப்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், முதலமைச்சர் இப்போ இந்த தேர்தல் வெற்றி குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய வாழ்த்து செய்தி என்ன? விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரை சாதனை வெற்றியை வழங்கியிருக்கக்கூடிய தொகுதி மக்களுக்கும் உழைத்த அனைவருக்குமே நன்றி தெரிவிப்பதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மகத்தான வெற்றியை வழங்கியிருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதோடு அதற்காக உழைத்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் உட்பட புதுவை உட்பட தமிழ்நாட்டினுடைய 40 தொகுதிகளிலும் 40க்கு 40 என்ற 100% வெற்றியை திமுகவிற்கு இந்தியா கூட்டணி தலைமையிலான இந்தியா கூட்டணி பெற்றிருந்தது. இந்த வெற்றி சாதாரண வெற்றி அல்ல என்றும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை படுதோல்வியை அடைந்ததன் காரணமாகவும் பாஜக கூட்டணி அதே போன்று பாதாளத்தில் விழுந்தது. இதை தாண்டித்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சந்தித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய புகழேந்தி உடல்நலக் குறைவின் காரணமாக காலமானார். இதைத் தொடர்ந்துதான் திமுகவினுடைய தேர்தல் அறிவிக்கப்பட்டோம். திமுகவினுடைய சார்பாக அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டோம். நாடாளுமன்ற தேர்தலினுடைய படுதோல்வியிலிருந்து எழமுடாமல் இருக்கக்கூடிய அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலிருந்து அதே படுதோல்வியைத்தான் சந்திக்கப் போகிறது என்பதை உணர்ந்து தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கியது. பாஜக அணியில் இருக்கும்போது பாமகவை நிறுத்தியது. இந்த நிலையில் தான் இடைத்தேர்தலே நிற்பதில்லை என்ற வைராக்கியமாக இருந்த பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு முன்வந்த மர்மம் இன்னும் விலகவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தோற்கப் போகிறோம் என்று தெரிந்தே போட்டியிட்டது பாஜக அணி. அவதூறுகளையும் பொய்களையும் திமுக மீதும் குறிப்பாக தன் மீதும் விதைத்தது தங்களது 100% விழுக்காடு தோல்வியை மறைப்பதற்காகத்தான் மிக கீழ்த்தரமான பரப்புரையை பாஜக அணி செய்திருந்தது. இருந்தாலும் பொய் வேஷக்காரனுடைய பகல் வேஷ பரப்புரை மக்கள் மதிக்கவே இல்லை என்பதை இந்த வீணர்களை விக்கிரவாண்டி மக்கள் விரட்டி அடித்து விட்டார்கள் என்றும் இந்த அறிக்கையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் திமுக எப்பொழுதுமே தேவை என்பதை இந்த இடைத்தேர்தல் மூலமாக இடைபெற்று சொன்ன விக்கிரவாண்டி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்த தினந்தோறும் உருவாக்கி கொடுத்த திட்டங்களுக்கு மக்கள் தெரிவித்த நன்றியின் அடையாளமாக இந்த வெற்றியை நான் பார்க்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த வெற்றியை பொறுத்தவரை அதிமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா வெற்றி பெற வைக்க பொறுப்பேற்றுக் கொண்ட துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் பொன்முடி, அதே போன்று கொள்கை பரப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜெகன் ஆகியோர் தலைமையில் அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட செயலர் உட்பட அனைவரும் களம் கண்டார்கள். ஆக அனைவருக்குமே நன்றி தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களும் உடன்பிறப்புகளும் கூட கட்சி தோழமை சார்ந்து உதயசூரியன் வெற்றிக்கு இரவு பகலாக கண் நெஞ்சாது உழைத்த அனைவருக்குமே நன்றி சொல்லியிருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அனைவரும் இந்த தேர்தலில் பங்காற்றிருக்கிறார்கள். இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்கள் நடைபெற்ற 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் 11 இடங்களில் முன்னிலை இருக்கிறது. பாஜக தோல்வியை தள்ளிவிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே குறிப்பாக ஒன்றிய அரசை பொறுத்தவரை பாஜக கட்சி இருந்தாலும் இறங்கி சில கட்சியின் தகவல் ஒன்றிய அரசு ஆட்சி அமைத்திருக்கிறது. அந்த தோல்வியின் முகமாகத்தான் பாஜக இடைத்தேர்தலிலும் இந்த தோல்வியை சந்தித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2019 ஆண்டு முதல் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று திமுகவினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்தால் பொறிக்கத்தக்க வெற்றியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எங்களுக்கு மாபெரும் உற்சாகத்தையும் எழுச்சியையும் அதே சமயத்தில் கூடுதல் பொறுப்பையும் கொடுத்திருப்பதாகவும் நாள்தோறும் நல்ல பல திட்டங்களை சாதனைகளை செய்து வரக்கூடிய திமுக அரசு சாதனைகளுக்கு மகுடம் சூட்டுவதாக இந்த வெற்றி அமைந்திருப்பதால் நாங்கள் எங்களது சாதனை பயணத்தையும் வெற்றி பயணத்தையும் தொடர்கிறோம். மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டி இந்த வெற்றி தொடர்பான ஒரு அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.